வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண் பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தேடி வரும் பெண் நானே எழுப்புகிறேன் என்று சொன்னவளாம். பொழுது விடிந்தது என்பது கூட அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை வெகு ஆதங்கத்துடன் எழுப்புகிறார் ஆண்டாள். மேலும் ஆண்டாள் தன்னுடைய பாடல்களில் இயற்கை காலை பொழுதினை வித்தியாசமாக வகைப்படுத்தி உணர்த்துகிறார். ஒரு பாடல் எருமை சிறுவீடு பனிப்புல் மெய்யறது காலை பொழுது விடிந்து விட்டது என்று உணர்த்துகிறார். ஒரு பாடலில் புல்லும் சிலம்பினகான் என்கிறார். ஒரு பாடலில் ஓசைப்படுத்திய தயிரரவம், அதுக்கப்புறம் வெள்ளி எழுந்து வியாழன் முழுங்கிட்டு இப்படியாக பொழுது விடிந்து விட்டது என்று வித்தியாசமாக தெரிவிக்கிறார். இந்த பாடலில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், அடிப்பெண்ணே உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தை சென்று பார். அங்கிருக்கும் சிறு குளம், வாவி என்றால் குளம், சிறு குளத்தில் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கழி நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன. எப்படி? சூரிய கிரணம் பட்டு. ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் என்பது இரவு பூக்கள், நெய்தல் மலர். அவை கூம்பினகான், அது தூங்கி போச்சு, அது இரவு பூக்கள். அது மட்டுமல்ல, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், துறவிகள் செங்கல் பொடி நிறமுள்ள காவி உடை அணிந்து தங்கள் வெண்பற்கள் ஒளிர, வெண்பற்கள் தெரிய, வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயிலில் சங்கு முழக்கத்தை முழங்குவதற்காக சென்று விட்டனர். இப்படி சொல்கிறார். துறவிகள் கோயிலுக்கு போயிட்டாங்க. உங்கள் தோட்டத்தில் பூவெல்லாம் காலை பூக்கள் பூத்தாச்சு, உனக்கு இன்னும் விடியலையாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னாடி எழுப்புறேன்னு சொன்னால் வாய் பேசும் நங்காய், வாயாடி பொண்ணு, வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், நீ முதல்ல எழுந்திரு, நாணாதாய் நாவுடையாய். இப்படி சொல்கிறாங்க. நாணாதாய் நாவுடையாய், எங்களை முன்னதாக எழுப்பேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கையும் மறந்து வெட்கமறியாமல் உறங்குகிறாயே, எப்படி அம்மா என்று எழுப்புகிறார்கள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரம் ஏந்திய விஷாலமான திருக்கரங்களை உடைய பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தாமரை போன்ற சிவந்த கண்களை உடைய கண்ணபிரானை பாட நாம் செல்வோமாக என்று எழுப்புகிறார் ஆண்டாள். தேங்க்யூ.